வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்ரேஷன். ஸோ என்ன சீரிஸ்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸோட லெஜிஸ்லேச்சரில் பார்ட் தேர்ட் ஆஃப் த வீடியோ. ஸோ இந்த சாப்டர் நம்ம வந்து ஏன் சூஸ் பண்ணோம் அப்படின்னா, கம்பைன் குரூப் 10 குரூப் 3 மாடல் கொஸ்டின் பேப்பரில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு 4 சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துட்டு அது எது வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் இல்லை அப்படின்றது தான் வந்து கேள்வி. ஸோ இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு எந்த சாப்டரில் இருக்கனால ஸோ நம்ம இந்த சாப்டரை வந்து கவர் பண்ணலான்னு எடுத்திருக்கோம். ஸோ இந்த சாப்டர் படித்தோன்னா நம்மளுக்கு என்ன சிலபஸ் லிங்க் ஆகுதுன்னா, குரூப் அண்ட் ப்ரிலிம் சிலபஸில் யூனிட் 5 இந்தியன் பாலிட்டியில் யூனியன் லெஜிஸ்லேச்சர் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வந்து லிங்க் ஆகுது. அண்ட் மெயின் சிலபஸில் பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் 2 ஜென்ரல் ஸ்டடீஸில் யூனிட் 1 இந்தியன் பாலிட்டியில் யூனியன் லெஜிஸ்லேச்சர், பார்லிமெண்ட், லோக்சபா அண்ட் ராஜ்யசபா, அதோட கம்போசிஷன், பவர்ஸ், ஃபங்க்ஷன், லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, ஆர்கனைசேஷன், பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு லிங்க் ஆகுது. ஸோ இது வந்து தேர்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ அப்படின்றனால நான் வந்து 37th ஸ்லைடுக்கு வந்து போகிறேன். ஓகே, இதோட கண்டெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லோக்சபாவோட பவர்ஸ் என்ன, ஸோ லோக்சபாக்கு என்ன தான் பவர் இருக்குது அப்படின்றதும், ஸோ லோக்சபாவும் ராஜ்யசபாவும் சேமாக இருக்கா, உங்கள் 2 பேருக்கும் ஈக்குவல் ஸ்டேட்டஸ் தான் இருக்கா, இல்லை அன்ஈக்குவலாக இருக்காங்களா, இல்லை ராஜ்யசபாக்கு மட்டும் ஸ்பெஷல் பவர் இருக்கா அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பவர்ஸ் ஆஃப் லோக்சபா. ஸோ பார்லிமெண்ட் அப்படின்னா லோக்சபா ராஜ்யசபா மட்டும் கிடையாதுங்க, பிரசிடெண்ட்டும் சேர்ந்து வருவார். பிகாஸ் ஒரு பில்லை வந்து ஆக்டாக மாறணும் அப்படின்னா பிரசிடெண்ட்டோட அசென்ட் வந்து மேண்டேட்ரி. அதே மாதிரி ஒரு செஷன் கூடணும் அப்படின்னா அதுக்கு வந்து பிரசிடெண்ட் வந்து செமான் கொடுக்கணும், அப்போ தான் வந்து அது செஷனை வந்து கூட முடியும். ஸோ இதனால பார்லிமெண்ட் ஒரு பார்ட் ஆஃப் தி பார்லிமெண்ட் வந்து பிரசிடெண்ட்டும் வந்து வருவார். நெக்ஸ்ட் வந்து லோக்சபாவோட பவர்ஸ் சொன்னோம். ஸோ லோக்சபாவோட பவர்ஸ் பார்த்தீங்கன்னா யூனியன் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் ரெண்டுத்துலேயும் இருக்க சப்ஜெக்ட்ஸ்லேயும் லோக்சபாவால் லா மேக் பண்ண முடியும். ஸோ புது லாவாகவும் இருக்கலாம், இல்லை இருக்கிற லாவை அமெண்டும் பண்ணலாம். ஸோ ஒரு மணி பில்லாக இருக்குது அப்படின்னா ஸோ அந்த மணி பில்லுக்கான எக்ஸ்க்ளூசிவ் பவர் வந்து லோக்சபாவுக்கு மட்டும்தான் இருக்குது. அவங்க பாஸ் பண்ணாங்க அப்படின்னா அதை ராஜ்யசபாவால் ரிஜெக்டே பண்ண முடியாது. அண்ட் ஒன்லி ராஜ்யசபா வந்து அதை வந்து இழுக்க தான் முடியும். தட் மீன்ஸ் ட்ராகிங் அதுவும் 14 days தான் வந்து டிலே பண்ண முடியும். அண்ட் ராஜ்யசபா சேஞ்சஸை சொல்லலாம், பட் அது வந்து லோக்சபாவை பொறுத்து வரைக்கும் இருக்குது. தட் மீன்ஸ் நீங்கள் சொல்லலாம், பட் நான் அக்செப்ட் பண்ணுவேனா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது. தட் மீன்ஸ் நான் அக்செப்டும் பண்ணலாம், ரிஜெக்டும் பண்ணலாம். அண்ட் இன்னும் ப்ரிவிலேஜஸ் லோக்சபாக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் ஆகட்டும், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆகட்டும், ப்ரிப்பேர் பண்ணுறதும் ப்ரெசென்ட் பண்ணுறதும் லோக்சபாக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ பட்ஜெட் ஆகட்டும், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆகட்டும், இது வந்து மக்களோட கண்ட்ரோல், நம்மளோட எக்கனாமி மேலே மக்களுக்கு இருக்க கண்ட்ரோல் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது தான் இந்த 2 ஸ்டேட்மெண்ட்ஸும். அண்ட் லோக்சபாக்கு இன்னொரு பவர் இருக்குது, எக்ஸிக்யூட்டிவ்ஸை அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், அவங்களுக்கு கேள்வி கேட்கலாம், இது ஏன் நீங்கள் பண்ணலை, இந்த ஏன் பண்ணுறீங்க, இந்த பாலிசி ஏன் வந்துச்சு, இந்த இஷ்யூ நேஷ்னல் இஷ்யூ ஏன் வருது அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க சொல்கிற பதிலேருந்து இன்னொரு வாட்டியும் கேள்வி கேட்கலாம். ஸோ சப்ளிமெண்ட்ரி கொஷின்ஸும் இருக்குது. அதே மாதிரி ரெசல்யூஷன்ஸ், மோஷன்ஸ் பாஸ் பண்ணலாம். நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் பாஸ் பண்ணால் லோக்சபாக்கு அவங்க மேலே இருக்க, தட் மீன்ஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இன்க்ளூடிங் பிரைம் மினிஸ்டர்ஸ் மேலே இருக்க கான்ஃபிடன்ஸ் போயிடுச்சுன்னு சொல்லிடுவாங்க. ஸோ போயிடுச்சு, அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை அப்படின்னா அவங்க வந்து ரிசைன் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் எலெக்ஷன் வந்து அதுக்காக வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் கான்ஸ்டியூஷனை அமெண்ட் பண்ண முடியும், அதுக்கான பவர் லோக்சபாக்கு இருக்குது. அண்ட் எமர்ஜென்சி இருக்குது, எமர்ஜென்சியை ப்ரொக்ளைம் பண்ணணும்னா அதுக்கு லோக்சபாவோட அப்ரூவல் வேணும். அதே மாதிரி பிரசிடெண்ட் ஆகட்டும், வைஸ் பிரசிடெண்ட் ஆகட்டும், அவங்கள எலெக்ட் பண்ணுறதுக்கு லோக்சபாக்கு வந்து பவர் இருக்குது. அண்ட் புது கமிட்டிஸ், புது கமிஷன்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு அண்ட் அவங்க கொடுக்குற ரிப்போர்ட்ஸை வந்து கன்சிடர் பண்ணலாம், இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா வேணாமான்னு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து லோக்சபாக்கு வந்து பவர் இருக்குது. அதே மாதிரி நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, ஸோ எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு அவங்க லோக்சபாக்கு கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸிக்யூட்டிவ்ஸ்னால் யார் வருவாங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இன்க்ளூடிங் பிரைம் மினிஸ்டர்ஸ் தான் வந்து வருவாங்க. ஸோ இவங்க ஆஸ் லாங் அஸ் சபாவில் வந்து மெஜாரிட்டி என்ஜாய் பண்ணுற வரைக்கும் லோக்சபாக்கு அவங்க மேலே ஒரு கண்ட்ரோல் இருக்கும். பிகாஸ் போத் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இன்க்ளூடிங் பிரைம் மினிஸ்டர் வந்து கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் அண்ட் ஆல்சோ இண்டிவிஜுவலி ரெஸ்பான்சிபிள் டு லோக்சபா. ஸோ ஒன்ஸ் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா லோக்சபாக்கு இவங்க மேலே நம்பிக்கை இல்லாமல் போச்சு அப்படின்னா அவங்க வந்து குவிட் பண்ணணும். இது வந்து ரூல்ஸ். ஸோ கேமோட ரூல்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி நம்மளோட கான்ஸ்டியூஷனோட ரூல்ஸ்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து ராஜ்யசபாவோட பொசிஷன். ஸோ லோக்சபாக்கு இவ்ளோ பவர் குடுத்துட்டோமே, அப்ப ராஜ்யசபாக்கு என்னதான் பவர் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவலா இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணலாம். ஸோ ஈக்குவலா இருக்காங்க அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் பில் ஆகட்டும், ஆர்டினரி பில் ஆகட்டும், அதுவும் ஃபினான்ஷியல் பில்ல கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவ டீல் பண்ற பில். ஸோ இந்த பில் எல்லாமே வந்து இன்ட்ரோடக்ஷன் ஆகட்டும், பேசேஜ் ஆகட்டும், லோக்சபாவோட சேமா தான் இருக்கு ராஜ்யசபா. அண்ட் பிரசிடென்ட்டோட எலெக்ஷன் அண்ட் பிரசிடென்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கான இம்பீச்மெண்ட் இதுலேயும் சேமா இருக்காங்க. வைஸ் பிரசிடென்ட் எலெக்ட் பண்ணுறதுலையும் ரிமூவ் பண்ணுறதுலையும் சேமா தான் இருக்காங்க. அண்ட் பட் வைஸ் பிரசிடென்ட்டோட ரிமூவலை இனிஷியேட் பண்ணுறது வந்து ராஜ்யசபாவால் தான் பண்ண முடியும். ஸோ இனிஷியேட் பண்ணி ராஜ்யசபா வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் பாஸ் பண்ண அப்புறம் அது திரும்ப லோக்சபாக்கு அனுப்புவாங்க. லோக்சபா சிம்பிள் மெஜாரிட்டியில் ஒத்துக்கிட்டா போதும். அதே மாதிரி பிரசிடென்ட்டுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ சீஃப் ஜஸ்டிஸை ரிமூவ் பண்ணுங்க, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸை சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜஸை ரிமூவ் பண்ணுங்க, ஹைகோர்ட்டோட ஜட்ஜஸை ரிமூவ் பண்ணுங்க, சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை ரிமூவ் பண்ணுங்க, கம்ப்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரலை ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா லோக்சபாக்கும் ஒரே பவர் தான், ராஜ்யசபாக்கும் ஒரே பவர் தான். அண்ட் பிரசிடென்ட் கொடுக்குற ஆர்டினன்ஸை அப்ரூவ் பண்ணுறதுக்கு 2 பேத்துக்குமே ஒரே பவர். அண்ட் அப்புறம் எமர்ஜென்சி இருக்கு இல்லையா, ஸோ 3 டைப் ஆஃப் எமர்ஜென்சி அப்ரூவ் பண்ணுறதுக்கும் ப்ரொக்ளைம் பண்ண எமர்ஜென்சி அப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஈக்குவல் பவர் தான் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து மினிஸ்டர்ஸ், அதாவது ஸோ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக போவாங்க, அதுக்கப்புறம் தான் மெஜாரிட்டி ப்ரூஃப் பண்ண அப்புறம் மினிஸ்டர்ஸாக ஆவாங்க, அதுதான் எக்ஸிக்யூட்டிவாக வரும். ஸோ அந்த மினிஸ்டர்ஸை சூஸ் பண்ணுறதுக்கு வந்து ராஜ்யசபாக்கும் வந்து பவர் இருக்குது. பிகாஸ் கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், அதாவது மினிஸ்டர்ஸ் அண்ட் பிரைம் மினிஸ்டர் வந்து எய்தர் ஹவுஸில் வந்து மெம்பராக இருக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, ஐ ரிமெம்பர் மன்மோகன் சிங் வந்து ராஜ்யசபாவோட மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ல தான் இருந்தார், ராஜ்யசபாவோட எம்பியாக தான் இருந்தார், அவர் லோக்சபாவோட எம்பியா இல்லை. ஸோ அதனால சொல்கிறேன், எக்ஸிக்யூட்டிவ் மினிஸ்டர் அண்ட் பிரைம் மினிஸ்டர் வந்து எய்தர் ஹவுஸில் வந்து மெம்பராக இருக்கலாம். பட் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது வந்து லோக்சபாக்கு மட்டும்தான் இருக்கும். அண்ட் அவங்களுக்கு மட்டும்தான் வந்து பதில் சொல்லணும். அண்ட் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் ஆன ஃபினான்ஸ் கமிஷன் அண்ட் கம்ப்ட்ரோலர் ஆடிட்டர் ஜென்ரல், ஸோ யூபிஎஸ்சி, இவங்க எல்லாத்தோட ரிப்போர்ட்ஸையும் வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஈக்குவல் பவர் தான் இருக்குது. அண்ட் இவங்களோட ஜூரிஸ்டிக்ஷனை என்லார்ஜ் பண்ணணும், இவங்க இதையும் சேர்த்து பார்த்துக்கணும், இந்த ஏரியாவையும் சேர்த்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிற அந்த ஜூரிஸ்டிக்ஷன் என்லார்ஜ்மெண்ட் பண்ணுறதுக்கூடிய பவர் வந்து 2 பேருக்குமே வந்து இருக்குது. ஸோ ஓகே, எல்லா பவரும் ஈக்குவலாக இருக்கா? அப்போ அன்ஈக்குவலாவா இல்லையா? லோக்சபா தானே மோர் பவர்ஃபுல், எப்படி வந்து ராஜ்யசபா ஈக்குவல்னு சொல்லலாம் அப்படின்னா, சில அன்ஈக்குவல் பவர்ஸும் வந்து இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஃபினான்ஷியல் பில் முன்னாடி சொன்னோம், ரிலேட்டட் டு கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. பட் இந்த ஃபினான்ஷியல் பில் வந்து 110 பற்றி வந்துச்சு அப்படின்னா அது வந்து மணி பில். ஸோ 110 பற்றின மேட்டர்ஸ் இல்லாமல் ஒரு ஃபினான்ஷியல் பில் இருக்குது அப்படின்னா, அந்த ஃபினான்ஷியல் பில்லாக இருந்தாலும் அதை லோக்சபாவில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும், ஃபினான்ஷியல் பில்லை ராஜ்யசபாவில் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது. பட் பேசேஜை பொறுத்த வரைக்கும் 2 பேருக்குமே வந்து ஈக்குவல் பவர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனை பாஸ் பண்ணி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை ரிமூவ் பண்ணக்கூடிய பவர் வந்து லோக்சபாக்கு தான் இருக்குது, ராஜ்யசபாக்கு இல்லை. ஸோ நேஷ்னல் எமர்ஜென்சியை ப்ரொக்ளைம் பண்ண அப்புறம் அப்ரூவ் பண்ணக்கூடிய பவர் 2 பேருக்கும் இருக்குது. பட் டிஸ்கண்டினியூ பண்ணக்கூடிய பவர் லோக்சபாக்கு மட்டும்தான் இருக்குது, ராஜ்யசபாக்கு இல்லை. அண்ட் அட் த சேம் டைம் ராஜ்யசபா வந்து பட்ஜெட்டை டிஸ்கஸ் தான் பண்ண முடியும், அந்த டிமாண்டுக்கு நீங்கள் ஓட்டு போட முடியாது. ஸோ ராஜ்யசபாவால் ஓட் பண்ண முடியாது, ஒன்லி டிஸ்கஸ் தான் வந்து பண்ண முடியும். அண்ட் ஜாயிண்ட் சிட்டிங் வருது அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லோக்சபாக்கும் ராஜ்யசபாக்கும் ஏதோ ஒரு கான்ஃப்ளிக்ட், அந்த பில் பாஸே பண்ண முடியலன்னும் போது ஒரு ஜாயிண்ட் சிட்டிங்கை கொண்டு வருவாங்க. ஸோ இந்த ஜாயிண்ட் சிட்டிங் கொண்டு வரும்போது லோக்சபா வந்து டிஃபால்ட்டாக வந்து வின் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா, அவங்களோட மெம்பர்ஷிப், லோக்சபாவோட டோட்டல் கவுண்ட் பார்த்தீங்கன்னா அதிகம் கம்பேர்ட் டு ராஜ்யசபா. ஸோ அதனால அவங்களோட வின்னிங் சான்ஸ் வந்து அதிகம். எக்ஸப்ட் ஒரே ஒரு சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா, 2த்தையும் கம்பைன் பண்ணும்போது ரூலிங் பார்ட்டியோட ஸ்ட்ரென்த் வந்து அப்போஷனை விட கம்மியாக இருந்தால் ஒழிய ராஜ்யசபாக்கு பவர் இருக்கும். இல்லைன்னா லோக்சபா தான் வந்து மோஸ்ட் ஜாயிண்ட் சிட்டிங்கில் வந்து வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து முன்னாடியே நம்ம இது சொன்னோம், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து இண்டிவிஜுவலாகவும் சரி கலெக்டிவாகவும் சரி லோக்சபாக்கு ரெஸ்பான்சிபிள். அண்ட் ராஜ்யசபா வந்து கவர்மெண்ட்டோட பாலிசிஸை கிரிட்டிசைஸ் பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணலாம், எல்லாம் அந்த மாதிரி பண்ண முடியும். பட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு வந்து லோக்சபா கிட்ட மட்டும்தான் இருக்குது.
நெக்ஸ்ட் வந்து ராஜ்யசபாவோட ஸ்பெஷல் பவர்ஸ். ஸோ ராஜ்யசபாக்கு பவர்ஸ் கம்மியாக தானே கொடுத்துருக்கீங்க, அப்புறம் என்ன ஸ்பெஷல் பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்பெஷல் பவர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி என்னன்னா ஆர்டிகல் 249 மூலமாக ஒரு ஸ்டேட் லிஸ்டில் இருக்க சப்ஜெக்ட்ஸில் லா மேக் பண்ணக்கூடிய பவருக்கு வந்து ராஜ்யசபாக்கு வந்து இருக்கு. அட் த சேம் டைம் ஆர்டிகல் 312 படி ஒரு புது ஆல் இண்டியா சர்வீசஸை வந்து அவங்க கிரியேட் பண்ண முடியும். இட் ஷுட் பி காமன் டு போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட். சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்க்கு காமனாக இருக்க ஒரு ஆல் இண்டியா சர்வீஸை வந்து கிரியேட் பண்ணக்கூடிய பவர் வந்து ராஜ்யசபாக்கு வந்து இருக்கு. அண்ட் ஸோ இதுலேருந்து தெரியும். ஸோ நம்மளோட ராஜ்யசபா வந்து பிரிட்டனோட கான்ஸ்டியூஷனல் சிஸ்டமில் இருக்க இந்த ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் மாதிரி ரொம்ப வீக்காகவும் இல்லை, அமெரிக்காவில் இருக்க கான்ஸ்டியூஷனல் சிஸ்டமில் இருக்க செனட் மாதிரி ஸ்ட்ராங்காகவும் கிடையாது. எக்ஸப்ட் ஃபினான்ஷியல் மேட்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை தவிர ரிமைனிங் மோஸ்ட் ஆஃப் த பவர்ஸ் வந்து ராஜ்யசபாக்கும் லோக்சபாக்கும் ஈக்குவல் பவர்ஸ் தான் இருக்கும். ஸோ அப்படியே நம்ம ராஜ்யசபாவை வைக்கணும், ஒரே ஒரு ஹவுஸ் இருந்தால் போதும்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோக்சபா பண்ணக்கூடிய லெஜிஸ்லேஷனை வந்து செக் பண்ணக்கூடிய பவர் ராஜ்யசபாக்கு இருக்குது. அதே மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ் ஆகட்டும், எக்ஸ்பர்ட்ஸ் ஆகட்டும், டைரக்ட் எலெக்ஷனில் ஃபேஸ் பண்ண முடியாத ஆளுங்களை வந்து ராஜ்யசபாவில் கொண்டு வருவாங்க. அதான் வந்து அந்த 12 நாமினேஷன் இந்த ஃபீல்ட் ஆஃப் ஆர்ட், சயின்ஸ், லிட்ரேச்சர் அண்ட் ஸ்டேட்டோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா அது ராஜ்யசபாவால் தான் முடியும். லாஸ்ட் ஸ்லைட் ஆர்டிகல் 120. ஸோ ஆர்டிகல் 120 பார்த்தீங்க அப்படின்னா பார்லிமெண்ட்டோட பிஸ்னஸ் கண்டக்ட் பண்ணணும். தட் மீன்ஸ் பார்லிமெண்ட்டில் அட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் வந்து எதோ ஹிந்தியாக இருக்கலாம், இல்லை இங்கிலீஷாக இருக்கலாம். இது வந்து அக்கார்டிங் டு கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 120. பட் நீங்கள் வந்து அந்த லாங்குவேஜில் ப்ரொஃபிஷன் மெம்பர் கிடையாது அப்படின்னா பிரசிடென்ட் ஆஃபீஸர் அந்த அவையோட முன்னு நடத்துவார் இல்லையா, ஸ்பீக்கர் இல்லைன்னா ராஜ்யசபாவோட சேர்மன். ஸோ அவங்க வந்து அலோவ் பண்ணாங்க அப்படின்னா உங்களோட மதர் டங்கில் நீங்கள் ஹவுஸை அட்ரெஸ் பண்ண பெர்மிஷன் இருக்குது. பட் அந்த ப்ரொசீடிங் ஆஃபீஸர் வந்து அலோவ் பண்ணணும். இது வந்து நம்மளோட ஆர்டிகல் 120 படி. ஸோ இந்த வீடியோ சீரிஸ் இதோட முடியுது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்